வெல்கம் டு சிடிசி டேக்ஸ் எஜுகேஷன்ஸ். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க ஒவ்வொருத்தவங்களையும் என்னுடைய நன்றியை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அதிகமான சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிறது இந்த மந்தில் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அட் த சேம் டைம்ஸ் நம்மளுடைய வீடியோஸை நான் வந்து லைக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லாமல் இருந்தாலும் நீங்கள் வந்து லைக் பண்ணுறீங்க. ஸோ நான் வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுற அந்த கட்டத்தில் வந்து லைக் பண்ணுங்க அப்படிங்கிறத நான் வந்து சொல்ல மறந்துடுறேன். ஆனாலும் நான் வந்து இப்போ இனிஷியலாகவே உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வீடியோ பார்த்து முடிக்கும் போது ஒரு லைக் அப்படிங்கிறது பண்ணிடுங்க. தென் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்துலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது என்னுடைய அடுத்தடுத்த வீடியோ நான் கொடுக்கறதுக்கு ஒரு என்கரேஜாக இருக்கு. ஸோ இது ரொம்பவுமே ஒரு முக்கியமான ஒரு தகவலாக நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஓகே, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க ஏஐ நம்மளுடைய அக்கௌண்டன்ட் ஜாபை வந்து ரீப்ளேஸ் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது ரிலேட்டடாக ஒரு கிளாரிட்டி கொடுங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. அதுக்கான ஒரு கம்ப்ளீட் கிளாரிஃபிகேஷன்ஸ் தான் நம்ம வந்து இந்த செஷனில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ ஏஐ அப்படிங்கிறது அக்கௌண்ட்ஸோடைய ஒர்க்கை வந்து கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு எடுத்து பண்ணிடுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில ஒர்க்ஸை வந்து கண்டிப்பாக ஏஐ அப்படிங்கிறது ரீப்ளேஸ் பண்ணும். அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. அப்படி என்னென்ன மாதிரியான ஒர்க்ஸை வந்து ஏஐ நம்மளுக்கு ரீப்ளேஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ருட்டீனாக நம்ம பண்ணக்கூடிய டேட்டா என்ட்ரி ஒர்க், அதாவது இன்வாய்சஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்து என்ட்ரி பண்ணிக்கிட்டு இருப்போம். ஏஐ வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, இன்வாய்ஸோடைய பிடிஎஃப் இருந்துச்சு அப்படின்னா டேரெக்டாக நம்ம வந்து அதை என்ட்ரி பண்ணிடலாம். அதே மாதிரி ரிசீப்ஸ், பேமெண்ட்ஸ், பேங்க் சம்பந்தப்பட்ட டிரான்சாக்ஷன்ஸ் இது எல்லாம் கூட நம்ம ஆட்டோமேட் பண்ண முடியும். ஸோ நம்ம ஒரு ஹியூமன் பீயிங் உட்கார வச்சு நம்ம வந்து ஒவ்வொரு வவுச்சரையும் என்ட்ரி பண்ணுங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்ல வேண்டியது இல்லை. ஸோ டாக்குமெண்ட்ஸை நம்ம வந்து ப்ராப்பராக ஸ்கேன் பண்ணி நம்ம ஒரு ஃபோல்டரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஈஸியாக அந்த டாக்குமெண்ட்ஸை வந்து ஸ்கேன் பண்ணி ஒவ்வொரு வவுச்சரையும் தனித்தனியாக என்ட்ரி பண்ணுற அளவுக்கு ஏஐ நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி பேங்க் ரீகான்சிலேஷன். ஸோ பேங்க் ரீகான்சிலேஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப டஃப்பான ஒரு ஒர்க்காக தான் இருக்கு. ஸோ நாம புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ல ஒவ்வொரு பேங்க் என்ட்ரிஸையும் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிடுறோம். அட் த சேம் டைம்ஸ் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி பார்க்கும்போது ஏதாவது ஒரு சில பேலன்சஸ்ல மிஸ்மேட்ச் அப்படிங்கிறது இருக்கலாம். அப்படி மிஸ்மேட்ச் இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத ஷோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ப்ரிப்பேர் பண்றது தான் பிஆர்எஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட், அதாவது பேங்க் ரீகான்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட். அந்த ஸ்டேட்மெண்ட்ல நம்ம வந்து என்ன ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, எந்தெந்த என்ட்ரிஸ் எல்லாமே பேங்க்ல ரெஃப்ளெக்ட் ஆகுது, எந்தெந்த என்ட்ரிஸ் இன்னும் பேங்க்ல ரெஃப்ளெக்ட் ஆகல, எந்தெந்த என்ட்ரிஸ் ஒன்லி அவைலபிள் இன் பேங்க்ஸ், எந்தெந்த என்ட்ரிஸ் ஒன்லி அவைலபிள் ஒன்லி இன் அவர் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறத பத்தின ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்றோம். அது ரொம்பவுமே வந்து கொஞ்சம் அதிகமான என்ட்ரிஸ் இருக்கு அப்படின்னா அதுல ஒரு கிரிட்டிக்கல் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யுது. ஆனால் இப்போ ஏஐ யூஸ் பண்றது மூலமா ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து இந்த ரீகான்சிலேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து பண்ண முடியும். இதனால என்ன ரீசன் இந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல டிஃபரன்ஸ் வருது, அதாவது புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல ஒரு பேலன்ஸ் இருக்கு, பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல ஒரு பேலன்ஸ் இருக்கு, ரீசன் என்ன அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை வந்து ஏஐஏ வந்து ப்ராப்பரா நம்மளுக்கு ரீகான்சில் பண்ணி கொடுத்துரும். அந்த ஒர்க்கை வந்து கண்டிப்பா வந்து ஏஐனால ரீப்ளேஸ் பண்ண முடியும். அதுக்கு அடுத்து ஒரு சில ஜிஎஸ்டி ஒர்க்ஸ், என்னென்ன மாதிரியான ஜிஎஸ்டி ஒர்க்ஸ் நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணோம் ஏஐ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெச்எஸ்எம் சம்பந்தப்பட்ட வேலிடேஷன்ஸ், தென் ஜிஎஸ்டி சம்பந்தப்பட்ட வேலிடேஷன்ஸ், அது சம்பந்தப்பட்ட செக்கிங், தென் போர்ட்டலில் இருக்கக்கூடிய டேட்டாவையும் டேலியில் இருக்கக்கூடிய அல்லது சாஃப்ட்வேரில் இருக்கக்கூடிய டேட்டாவையும் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீகான்சிலேஷன் பண்ணுறது, அதாவது 2A ரீகான்சிலேஷன், 2B ரீகான்சிலேஷன், ஜிஎஸ்டிஆர் 3B ரீகான்சிலேஷன், ஜிஎஸ்டிஆர் 1Aல இருக்கக்கூடிய ரீகான்சிலேஷன், ஜிஎஸ்டிஆர் 1 சம்பந்தப்பட்ட ரீகான்சிலேஷன்ஸ், இந்த மாதிரியான வேலிடேஷன், செக்கிங், ரீகான்சிலேஷன்ஸ் இது மாதிரியான ஒரு சில ஒர்க்ஸை வந்து கண்டிப்பாக ஏஐ மூலமாக நம்ம வந்து ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணவும் முடியும். அது ஏஐக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கு. தென் ரொட்டீனா நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ரிப்போர்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து பிஎன்எல் ரிப்போர்ட்ஸ் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்றோம். பிஎன்எல் ரிப்போர்ட்ஸ்னா வந்து பெரிய கிளாசிபிகேஷன்ஸ்லாம் கிடையாது. ஓகேங்களா, டெபிட் சைடு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எக்ஸ்பென்சஸ் இருக்கும், கிரெடிட் சைடு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இன்கம் அப்படிங்கிறது இருக்கும். தென் இந்த இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸை நம்ம வந்து ப்ராப்பராக நம்ம வந்து ரெவன்யூ நேச்சர் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே அண்ட் ரெவன்யூ நேச்சர் இன்கம்ஸ் எல்லாமே நம்ம வந்து பிஎன்எல்ல கொண்டு வருவோம். ஸோ இந்த கிளாசிபிகேஷன் பேஸ் பண்ணி ரொட்டீன் ரிப்போர்ட்ஸ் கூட வந்து ஏஐ வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். அதே மாதிரி பேலன்ஸ் ஷீட் சம்பந்தப்பட்ட ரிப்போர்ட்ஸ், அவுட்ஸ்டாண்டிங் சம்பந்தப்பட்ட ரிப்போர்ட்ஸ், கேஷ் ஃப்ளோ, சேல்ஸ் அனலைசிஸ், எக்ஸ்பென்சஸ்க்கான அனலைசிஸ், இந்த மாதிரியான எம்ஐஎஸ் ரிப்போர்ட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா உருவாக்குறதுக்கு கண்டிப்பா வந்து இந்த ஏஐ அப்படிங்கிறது சப்போர்ட் பண்ணும். இந்த ஒர்க்கும் வந்து கண்டிப்பா ரீப்ளேஸ் ஆகும். சார் இப்போ என்டையர் ஒர்க்ஸுமே வந்து ரீப்ளேஸ் ஆயிருச்சே, அப்ப ஏஐ பண்ண முடியாத ஒர்க்ஸ் ஏதாவது இருக்கா, அந்த இடத்துல ஒரு ஹியூமன் பீயிங் கண்டிப்பா இருக்கணும் அப்படிங்கிற ஒர்க்ஸ் ஏதாவது இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. என்னென்ன மாதிரியான ஒர்க் அப்ப நம்ம வந்து சொல்லலாம் அப்படின்னா,
ஒரு எக்ஸ்பென்சஸ் நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு பேமெண்ட் மூலமா நம்ம வந்து பண்ணியிருக்கோம், அல்லது எக்ஸ்பென்சஸ்ல ஒரு பில் வந்திருக்குன்னா அது கேபிட்டல் எக்ஸ்பென்சஸா இல்ல ரெவன்யூ நேச்சர் எக்ஸ்பென்சஸா? அப்படி ரெவன்யூ நேச்சர் எக்ஸ்பென்சஸா இருந்துச்சுன்னா அது டைரக்ட் நேச்சர் எக்ஸ்பென்சஸா இன்டைரக்ட் நேச்சர் எக்ஸ்பென்சஸா? தென் இந்த கேபிட்டல் நேச்சர் எக்ஸ்பென்சஸை பொறுத்த வரைக்கும் அந்த 1 இயர்ல கம்ப்ளீட்டா நம்ம வந்து கேபிட்டலைஸ் பண்ணணுமா, இல்ல எவ்வளவு பெர்சன்டேஜ் நம்ம வந்து கேபிட்டலைஸ் பண்ணிட்டு ரிமைனிங் எவ்வளவு பெர்சன்டேஜ் நம்ம வந்து இயர் ஆன் இயர் ஒவ்வொரு அக்கௌண்டிங் பீரியடுக்கும் நம்ம ரெவன்யூல எவ்வளவு நம்ம வந்து கொண்டு வரணும், எவ்வளவு ரைட் ஆஃப் பண்ணணும், தென் அதை எப்படி நம்ம ரீவேல்யூ பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஹியூமன் தான் வந்து ப்ராப்பரா அனலைஸ் பண்ண முடியும். இப்போ நார்மலாகவே நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டி எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு ஒரு இருக்கு, எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங்ஸ் அப்படிங்கிறது தனியாக இருக்கு. இது ரெண்டுக்குமே நிறைய வந்து நம்ம டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்ல முடியும். அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு ஒன்று இருக்கு, எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு இருக்கு, அதே மாதிரி லாசஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு, கெயின் அப்படிங்கிறது இருக்கு. லாசஸ்க்கும் எக்ஸ்பென்சஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான ப்ராப்பர் அனலைசிஸ் அப்படிங்கிறது ஒரு ஹியூமன் பீயிங்கால கண்டிப்பாக பண்ண முடியும். அடுத்து ஒரு பர்டிகுலர் எக்ஸ்பென்சஸ்க்கு வந்து ஐடிசி கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு கேள்வி அப்படிங்கிறது இருக்கு. இந்த ஐடிசி அப்படிங்கிறது வந்து நிறைய ரூல்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. இப்போ செக்ஷன் 17 சப்செக்ஷன் 5 அப்போ நம்ம வந்து சொல்றோம். செக்ஷன் 43 அண்ட் 42 அப்படிங்கிறது இருக்கு. 43 அப்படிங்கிறது கேபிட்டல் நேச்சர் எக்ஸ்பென்சஸ்க்கான ஒரு ஐடிசிக்கானது. அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து 42 அப்படின்னு பார்க்கும்போது ரெவன்யூ நேச்சர் சம்பந்தப்பட்ட ஐடிசி அப்போ நம்ம சொல்றோம். தென் ஐடிசி அப்படிங்கிறத நம்ம வந்து 180 டேஸ் ரூல்ஸ் அப்படிங்கிறது தனியாக நம்ம வந்து சொல்ல முடியும். ஸோ செக்ஷன்ஸ் அப்படிங்கிறது தனியாக இருக்கு ஐடிசி கிளைம் பண்றதுக்கு. அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து அந்த இடத்துல ரூல்ஸ் அப்படிங்கிறதும் நிறைய இருக்கு. இது வந்து ஆக்டை பேஸ் பண்ணி ஆக்ட்ல என்ன ப்ரொவிஷன் சொல்லப்பட்டிருக்கு, அந்த ஆக்ட்ல வந்து ரூல்ஸ்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சேஞ்சஸ் என்னென்ன, ரீசெண்டா என்ன சேஞ்சஸ் அப்படிங்கிறது வந்திருக்கு, இது எல்லாமே நம்ம வந்து அஸ் எ ஹியூமன் பீயிங்கா நம்மளால தான் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ வந்து ஏஐ அப்படிங்கிறது ஒரு ப்ரோக்ராமிங். இப்போ ஏஐ மூலமா வந்து ஒரு ப்ரோக்ராமிங் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துல ஆக்ட்ல அல்லது ரூல்ஸ்ல ஏதாவது ஒரு சேஞ்சஸ் கொண்டு வராங்க அப்படிங்கிற பட்சத்துல இம்மிடியேட்டா நம்ம வந்து அந்த அப்டேட் வந்து ஏஐக்கு நம்ம கொடுக்க முடியாது. அந்த டைம்ல இந்த மாதிரியான சொல்யூஷன்ஸ் எல்லாமே ஒரு ஹியூமன் பீயிங் தான் வந்து கண்டிப்பாக கொடுக்க முடியும். ஒரு பில்லை வந்து அனலைஸ் பண்ணி வேலிடேட் பண்றதுக்கு அதில் இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் என்ன, எலிஜிபிலிட்டி என்ன, டாக்குமெண்ட்டை நம்ம வந்து ப்ராப்பராக வந்து எப்படி வேலிடேட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான ஒர்க்ஸ் எல்லாமே வந்து கண்டிப்பாக ஹியூமன் பீயிங் தான் வந்து பண்ண முடியும். அதுக்கடுத்து ஜிஎஸ்டியோட இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம கொடுக்குறோம். ஸோ ஜிஎஸ்டியை பொறுத்து நிறைய டைப்ஸ் இருக்கு. காம்போசிட் டீலர் அப்படின்னு இருக்கு, ரெகுலர் டீலர் அப்படின்னு இருக்கு, தென் யூஏஎன் அக்கௌண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஹோல்டர்ஸ் அப்படிங்கிறது இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து ஜிஎஸ்டியோடைய ரிஜிஸ்ட்ரேஷன் டைப் நம்ம வந்து நிறைய பார்க்கலாம். அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து ஜிடிஏ சம்பந்தப்பட்ட பில்ஸ் அப்படிங்கிறது இருக்கு, அன்ரிஜிஸ்டர் சம்பந்தப்பட்ட ஆர்சிஎம் ரிலேட்டட் பில்ஸ் அப்படின்னா இருக்கு. அப்போ ஒரு டிரான்சாக்ஷன்ல ஜிஎஸ்டியோடைய இம்ப்ளிகேஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தின ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறத நம்ம தான் வந்து எடுத்துக்க முடியும். ஸோ நம்ம அதுல ஒரு ப்ராப்பர் அப்டேட்ல நம்ம வந்து கண்டிப்பா இருந்தோம் அப்படின்னா இந்த ஏஐயை நம்ம வந்து ரீப்ளேஸ் அப்படிங்கிறது பண்ண முடியும். அதுக்கடுத்து எந்த ஐடிசி அல்லது எந்த ஒரு டிரான்சாக்ஷனுக்கு என்ன மாதிரியான செக்ஷன்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து அஸ் எ ஹியூமன் பீயிங்கை நம்ம வந்து ப்ராப்பராக நம்ம வந்து அனலைஸ் பண்ண முடியும். அதே மாதிரி டாக்ஸோடைய பிளானிங் என்ன அப்படிங்கிறத பற்றியும் நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ இப்போ சிம்பிளாக நம்ம வந்து தெரியணும் அப்படின்னா கூட இப்போ வந்து லா அப்படிங்கிறது வந்து ஒன்று இருக்கு. லா அப்படிங்கிறது நம்ம வந்து எடுத்து பார்த்தோம்னா அதுக்குன்னு ஒரு கான்ஸ்டியூஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் செப்பரேட்டா ஆக்ட் அப்படிங்கிறது வந்து ஆல்ரெடி ரிட்டன். ஓகேங்களா? ஆக்ட்ங்கிறது எல்லாமே ரிட்டனா இருக்கு. ஆனாலும் அந்த இடத்துல அட்வொகேட் அப்படிங்கிறது ஏன் இருக்காது அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் வருது இல்லையா? ஸோ அந்த இடத்துல வந்து ஆக்ட்ல என்ன சொல்லப்பட்டிருக்கோ, இந்த இடத்துல பனிஷ்மெண்ட் என்ன இருக்கு, அது ஆக்ட் அப்படியே நம்ம வந்து கம்பேர் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த இடத்துல ஒரு பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது கொடுத்துடலாம். ஆனாலும் அந்த இடத்துல ஒரு அட்வொகேட் அப்படிங்கிற ஒரு ஹியூமன் பீயிங் அப்படிங்கிறது தேவைப்படுது. ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆக்ட்ங்கிறது ஒரு ரிட்டன். ஓகேங்களா? ஆக்ட்ங்கிறது ஒரு ரிட்டன். அதே மாதிரி தான் ஏஐ அப்படிங்கிறது ஒரு ப்ரோக்ராமிங். அந்த ஏஐ அப்படிங்கிறது ப்ரோக்ராமிங்கா இருந்தாலும் அந்த ப்ரோக்ராமிங்கை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு ஹியூமன் பீயிங் அப்படிங்கிறது வந்து அதை தாண்டி நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு, ஒரு ஹியூமன் பீயிங் அப்படிங்கிறது இங்க தேவைப்படுது. அதே மாதிரி தான் அக்கௌண்ட்ஸ்ல நம்மளுக்கு வந்து என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஹியூமன் பீயிங் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு பிசினஸ் உடைய கான்டெக்ஸ்ட் அப்படிங்கிறது தெரியும். கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் அப்படின்னா அவங்களுக்கான ஐடிசி சம்பந்தப்பட்டது என்ன, ஐடி ரிட்டர்ன், இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் சம்பந்தப்பட்ட ரூல்ஸ் என்னென்ன இருக்கு, தென் லாவோடைய நாலேஜ் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து இருக்கும். ஏஐல வந்து கம்ப்ளீட் லா அண்ட் பிசினஸ் கான்டெக்ட் எல்லாமே நம்ம வந்து கொடுக்க முடியுமான்னு கேட்டா கொடுக்க முடியாது. அப்ப ஏஐங்கிறது ஒரு அசிஸ்டன்ஸா தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போறோமே தவிர கம்ப்ளீட் அக்கௌண்டன்ட்டா நம்ம வந்து யூஸ் பண்ண போறது கிடையாது.
அட் த சேம் டைம்ஸ் வந்து ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட் வந்து என்னென்ன வந்திருக்கு ரீசெண்டா இப்போ இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்கும். அதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிற முடியும், ஒரு ரெஃபரன்ஸா நம்ம வந்து எடுத்துக்கிட்டு போக முடியும். அந்த ரெகுலர் அப்டேட் அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு ஹியூமன் பீயிங் அப்படிங்கிறது கண்டிப்பா வந்து தேவைப்படுறாங்க. ஸ்மார்ட் டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு ஹியூமன் பீயிங் அப்படிங்கிறது கண்டிப்பா தேவைப்படுது. பிசினஸோட டெவலப்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்றதுக்கும் ஒரு ஹியூமன் பீயிங் அப்படிங்கிறது தேவைப்படுது. எல்லாமே ப்ரோக்ராமிங் பேசிஸ்ல நம்ம வந்து கொண்டு போக முடியாது. ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல ஏஐனால செய்ய முடியாத ஒரு சில ஏரியா இருக்கு, ஒரு சில ஒர்க் அப்படிங்கிறது இருக்கு. அந்த ஒர்க் ரிலேட்டடா தான் நாம அடுத்த லெவலுக்கு நம்ம வந்து மூவ் பண்ண முடியும். இப்ப ஏஐ பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, மனிதனுடைய மூளை மூளை செலவை வந்து நம்மளுக்கு கம்மி பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் ரொம்ப கலோக்கியலா நம்ம சொல்லணும் அப்படின்னா, மனிதனுடைய மூளையை மழுங்கடிச்சிடும் ஏஐ அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் வந்து கரெக்ட் கிடையாது. ஏஐ அப்படிங்கிறது வந்து என்னன்னா, நம்மளுடைய மைண்ட் செட், நம்மளுடைய ஸ்கில், நம்மளுடைய கேப்பபிலிட்டியை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போறதுக்காக தான் இப்ப ஏஐ அப்படிங்கிறதே ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? நம்ம இப்ப ரொட்டீனா பார்க்கக்கூடிய வேலையில இருந்து நம்ம அடுத்த லெவலுக்கு நம்ம வந்து மூவ் பண்ணிடுவோம். அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து ஏஐ அசிஸ்டன்ஸ் நம்மளுக்கு டைமிங்கை வந்து ரொம்ப ரெடியூஸ் பண்ணி கொடுக்குது நம்மளுக்கு. அப்ப டைம் நம்மளுக்கு ரொம்ப ரெடியூஸ் பண்ணி ரொம்ப குறுகிய டைம்ல நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒர்க்கை நம்ம வந்து பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃப்ரீ டைம் நிறைய இருக்கு. அந்த ஃப்ரீ டைம்ல நம்ம வந்து இன்னும் எஃபெக்டிவா நம்ம வந்து யோசிக்க ஆரம்பிப்போம், எஃபெக்டிவா நம்ம வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிப்போம். இதுதான் வந்து ஏஐ அப்படிங்கிறது வந்து நமக்கு பண்ணக்கூடிய சப்போர்ட். ஓகேங்களா? நம்ம ஏஐக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சனா இருக்க போறது கிடையாது. ஏஐ நமக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சனா கண்டிப்பா இருக்கணும். ஓகே, இப்ப கிளியரா நம்ம வந்து தெரியணும் அப்படின்னா, இன்றைய அக்கௌண்டன்ட் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, எதிர்கால ஏஐ வந்ததுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஃபியூச்சர் அக்கௌண்டன்ட் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கலாம். இப்ப ரொட்டீனா வந்து டேட்டா என்ட்ரி மட்டும் பண்ணக்கூடிய அக்கௌண்டன்ட் இன் ஃபியூச்சர்ல ஏஐ கம்ப்ளீட்டா ரீப்ளேஸ் பண்ணுது அப்படிங்கிற பட்சத்துல டேட்டா என்ட்ரியை அனலைஸ் பண்ணக்கூடிய அல்லது டேட்டாவை வெரிஃபிகேஷன் பண்ணக்கூடிய அக்கௌண்டன்ட் அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல தேவைப்படும். அப்போ ஒவ்வொரு பில்லையும் ப்ராப்பரா வந்து வெரிஃபை பண்ணக்கூடிய லெவலுக்கு நம்ம ஸ்கில் அப்படிங்கிறத நம்ம டெவலப் பண்ணிக்கணும். மேனுவல் ரீகான்சிலேஷன்ஸ் இருக்கும், கண்டிப்பா வந்து மேனுவல் ரீகான்சிலேஷன் இப்ப நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை ஏஐ வந்து கண்டிப்பா டேக் ஓவர் பண்ணும். அப்ப நாம என்ன பண்றோம் அப்படின்னா, எக்ஸப்ஷன்ஸ் ஹேண்ட்லிங்ல நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணணும். எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்கை நம்ம வந்து ப்ராப்பரா நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து போர்ட்டல் இருக்கக்கூடிய ஜிஎஸ்டிஆர் 2B நம்ம வந்து எடுத்து ரீகான்சில் பண்றோம்னு வச்சுக்கிறீங்களே. ஸோ அந்த இடத்துல எக்ஸம்ஷன்ஸ் அப்படிங்கிறது என்னவாக இருக்கலாம், ஜிஎஸ்டி நம்பர் கரெக்டா இருக்கா இல்லையா, ஸோ போர்ட்டல் இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி நம்பர், புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி நம்பர் மிஸ்மேட்ச் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பா ஏஐ வந்து மிஸ்மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் வச்சிரும். பட் அஸ் எ ஹியூமன் பீயிங்கா நாம வந்து அந்த எக்ஸம்ஷன்ஸை வந்து ஹேண்டில் பண்ண தெரியணும். அப்ப இந்த இடத்துல எரர் எங்கே நடந்திருக்கு, புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ல நடந்திருக்கா, இல்ல சப்ளையர் வந்து ப்ராப்பரா வந்து ஜிஎஸ்டி நம்பர் கொடுக்கலையா, இதுதான் வந்து எக்ஸப்ஷன்ஸ் ஹேண்ட்லிங் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். அப்ப டேட்டா அப்படின்னு பார்க்கும்போது அந்த டேட்டால இருக்கக்கூடிய மாஸ்டர்ஸ் ரிலேட்டடா நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு நாலேஜ் அப்படிங்கிறது இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் பேங்க் டேட்டா அப்ப நம்ம வந்து எடுத்தோம் அப்படின்னா, பேங்க் அப்ப நம்ம எடுக்கும்போது ஐஎஃப்எஸ்சி கோட் அப்படிங்கிறது மெயினான ஒண்ணு. அதுக்கப்புறம் அந்த டெபாசிட்ஸ் அண்ட் வித்ட்ராயல்ஸ் அப்படிங்கிறது மெயினான ஒண்ணு. பேங்க்ல கம்ப்ளீட்டா நம்மளுக்கு வந்து என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு டிரான்சாக்ஷன் ஃபுல்லா வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்ப சேலரின்னு பாத்தீங்கன்னா எஸ்ஏஎல்னு மட்டும் தான் வந்து கொடுத்துருப்பாங்க, சேலரின்னு ஃபுல்லா கொடுத்துருக்க மாட்டாங்க. அது எந்த மந்த்துக்கான சேலரி அப்படின்னா இருக்காது. அப்ப நம்ம புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ல கரெக்டா அந்த சேலரி மாஸ்டர்ஸ் நம்ம என்ன நேம்ல கிரியேட் பண்ணிருக்கோம். இதுவே ஜிஎஸ்டி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹெச்எஸ்என் மாஸ்டர்ஸ், அதுக்கடுத்து எஸ்ஏசிக்கான மாஸ்டர்ஸ், தென் ப்ராப்பர் எக்ஸ்பென்சஸ் உடைய ஹெட்டிங், தென் ப்ராப்பர் டாக்ஸ் பர்சன்டேஜ் உடைய டேட்டா, இது எல்லாம் கரெக்டா நம்ம வந்து கொடுத்துருக்கணும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா ரீகான்சிலேஷன் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல எக்ஸப்ஷன்ஸ் அப்படிங்கிறது நிறைய நடக்கும். ஸோ எதெல்லாம் வந்து மேட்ச் ஆகலைங்கிறது அந்த எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்ல நம்ம வந்து கொஞ்சம் அதிகமான நாலேஜஸ் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். அதுக்கடுத்து ரிப்போர்ட் ப்ரிப்பரேஷன்ஸ், அது ஆட்டோமேட்டிக்கா ஏஐ பண்ண ஆரம்பிச்சிடும். அப்ப நாம வந்து என்ன பண்ண போறோம், ரிப்போர்ட்டை அனலைஸ் பண்ண தெரியும். ஒரு பேலன்ஸ் ஷீட் அப்ப நம்ம வந்து எடுத்தோம் அப்படின்னா அந்த பேலன்ஸ் ஷீட்ல ஃபிக்ஸட் அசெட்ஸ் அதோடைய டோட்டல் வேல்யூ என்ன, அதே மாதிரி கரண்ட் ஃப்ளோட்டிங் அசெட்ஸ் உடைய சர்க்குலேஷன்ஸ் எந்த மாதிரி இருக்கு, ஒர்க்கிங் கேபிட்டலுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, ரீபேயிங் கெப்பாசிட்டி என்ன, பாரோயிங் கெப்பாசிட்டி என்ன, குயிக் ஆசிட் ரேஷியோ எந்த மாதிரி இருக்கு. ஸோ இந்த அளவுக்கு நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா, நம்ம ரிப்போர்ட்டை அனலைஸ் பண்ண தெரியணும். அடுத்து இன்வாய்ஸை வந்து செக் பண்றது ஏஐ அப்படிங்கிறது இருக்கலாம். ஆனால் ஏஐ உடைய அவுட்புட்டை நம்ம வந்து ப்ராப்பரா வேலிடேட் வந்து பண்ண தெரியக்கூடிய அக்கௌண்டா நம்ம வந்து இருக்கணும். ஓகேங்களா? ஸோ செக்கிங் அப்படிங்கிறத எந்த அளவுக்கு கரெக்டா செக் பண்ணிருக்கு அப்படிங்கிற வேலிடேஷன்ஸ் லெவலுக்கு அஸ் அக்கௌண்டா நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு நம்ம வந்து மூவ் பண்ணணும்.
அடுத்து ரொட்டீன் கம்ப்ளைன்சஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேங்களா, இப்பவே நம்ம வந்து ஒரு ஜிஎஸ்டிஆர் 1 ரிட்டர்ன் நம்ம லேட்டா ஃபைல் பண்ணிட்டோம் அப்படிங்கிற பட்சத்துல, அல்லது ஜிஎஸ்டிஆர் 3B ரிட்டர்ன் 20ஆம் தேதி ஃபைல் பண்ணல அப்படின்னா 21ஆம் தேதி ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் ஆகி நம்மளுக்கு 3Aங்கிற ஒரு நோட்டீஸ் வந்து நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகி வருது. ஸோ இந்த மாதிரியான ரொட்டீன் கம்ப்ளைன்ஸ் சம்பந்தப்பட்ட ஏஐ ஒர்க் வந்து கண்டிப்பா நடக்கும். ஆனால் டிசிஷன் மேக்கிங் அது வந்து கம்ப்ளைண்ட் சம்பந்தப்பட்ட டிசிஷன்ஸ் அப்படிங்கிறது யார் எடுக்க முடியும் அப்படின்னா அஸ் அக்கௌண்டன்டா நாம தான் எடுக்க முடியும். மேனுவல் எம்ஐஏஎஸ் ரிப்போர்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்றது ஏஐ வந்து கண்டிப்பா டேக் ஓவர் பண்ணும். ஆனால் அந்த பிசினஸ் அனலைஸ் பண்ற ஸ்கில் வந்து நம்மள்கிட்ட தான் இருக்கு. அஸ் அக்கௌண்டன்டா நாம தான் வந்து டெவலப் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஹிஸ்டாரிக்கல் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஹிஸ்டாரிக்கல் அக்கௌண்ட்ஸ்ங்கிறது ஒவ்வொரு நாளும் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறதுக்கு நம்ம ஒரு ஆட்டோமேட் அப்படிங்கிறத நம்ம பண்ணலாம். அது வந்து நம்ம இப்போதைக்கு அக்கௌண்டன்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன் ஃபியூச்சர்ல கண்டிப்பா அது ஏஐங்கிறது ரீப்ளேஸ் பண்ணும். ஆனால் இன் ஃபியூச்சர்ல அஸ் அக்கௌண்டன்டா நம்ம ஒரு பிசினஸ் அட்வைசரியா நம்ம வந்து மாறணும். அப்ப இன் ஃபியூச்சர்ல அஸ் அக்கௌண்டன்டா நீங்க உங்களுடைய ஜாபை நீங்க ஹோல்ட் பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அட் த சேம் டைம்ஸ் நீங்க வந்து ஏஐ நீங்க டேக் ஓவர் பண்ணணும், அதான் ஏஐ நீங்க ஓவர் கம் பண்ணி வரணும் அப்படின்னா நீங்க என்னென்ன டாபிக்ல நீங்க வந்து நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணணும் இப்போல இருந்தே அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஒரு டேட்டா வெரிஃபிகேஷன் உங்களுக்கு பண்ண தெரியணும், எக்ஸம்ஷன் ஹேண்ட்லிங் அப்படிங்கிறது தெரியணும், ரிப்போர்ட் அனலைசிஸ் உங்களுக்கு தெரியணும், ஏஐ கொடுத்த அவுட்புட்டை வேலிடேட் பண்ண தெரியணும், கம்ப்ளைண்ட் சம்பந்தப்பட்ட டிசிஷன்ஸ் அப்படிங்கிறத நீங்க எடுக்க தெரியணும். ஏஐ வந்து ஒரு பிசினஸ் அனலைசிஸா, ஏஐ அசிஸ்டட் பிசினஸ் அனலைசிஸா நீங்க வந்து மாறணும். பிசினஸ் அட்வைசரியாவும் உங்களுடைய கெரியரை நீங்க வந்து கொண்டு போகணும். ஓகேங்களா, அப்ப ஏஐ அப்படிங்கிற தெரிஞ்ச அக்கௌண்டன்ட், தென் ஏஐ தெரியாத அக்கௌண்டன்ட், இப்படிப்பட்ட அக்கௌண்டன்ட் தான் இன் ஃபியூச்சர்ல இருக்க போறாங்க. ஸோ இன்டர்வியூ நீங்க போனீங்க அப்படின்னாவே அக்கௌண்ட்ஸ்ல நீங்க ஏஐ நீங்க எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கண்டிப்பா நடக்கும். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு டேட்டா என்ட்ரி மட்டும்தான் தெரியுது அப்படின்னா டேட்டா என்ட்ரி ஏஐ பண்ணிட்டு போயிருமே, நீங்க எதுக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது தான் நம்ம டேட்டா வெரிஃபிகேஷன் லெவலுக்கு நம்ம வந்து மூவ் பண்ணுவோம். ஓகேங்களா, அப்ப டேட்டா வெரிஃபிகேஷன்ஸ், எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங், ரிப்போர்ட் அனாலிசிஸ் இது போன்ற நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்க வந்து கண்டிப்பா உங்களுடைய கெரியரை நீங்க கொண்டு போகணும். ஸோ இதுதான் நம்மளுடைய மெயினான ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கு இருக்கக்கூடிய இப்போதைக்கு இருக்கக்கூடிய டாஸ்க் அண்ட் சேலஞ்சஸ் அப்படின்னு நம்ம வந்து பாத்துக்கிறோம். இப்ப நம்மளுடைய சேனல்ல ப்ரீ ரெக்கார்டிங் கோர்சஸா ஒரு 38 சிலபஸ், அதாவது கம்ப்ளீட் டேலியோடைய ஃபீச்சர்ஸ் நம்ம வந்து இருக்கக்கூடிய கோர்ஸ் நாங்க வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒன்லி 1800 மட்டும் நீங்க பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். ஸோ நீங்க வாங்கிட்டீங்கிற பட்சத்தில் உங்களுக்கு டுட்டோரியல் அக்சஸ் பண்றதுக்கான லிங்க் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவேன். ஸோ எனி டைம் எனிவேர் எனி சிஸ்டம், மொபைல்லையோ அல்லது லேப்டாப்லயோ நீங்க எனி டைம் நீங்க வந்து அக்சஸ் பண்ணலாம். அதுல டைம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் நான் வந்து கொடுக்க போறது கிடையாது. உங்களுக்கு 1 இயருக்கு அப்புறம் 1 இயர் வரைக்கும் தான் நீங்க யூஸ் பண்ணணும், 1 இயருக்கு அப்புறம் நீங்க வந்து பேமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுனா இங்க கிடையாது. நீங்க 1800 மட்டும் நீங்க பே பண்ணி டைரக்டா நீங்க வந்து இந்த கோர்சஸ் நீங்க வாங்கிக்கலாம். உடனடியா நீங்க வந்து உங்களுடைய லேர்னிங்ஸை நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். தென் இது சம்பந்தப்பட்ட ஏதாவது உங்களுக்கு கிளாரிட்டி வேணுங்கிற பட்சத்தில் ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய 9944551430 அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கு நான் இதுல இருக்கக்கூடிய கிளாரிட்டியை நான் வந்து உங்களுக்கு ரிமூவ் பண்றேன். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து கேட்டுக்கலாம். 1800 rupees நீங்க ஸ்கிரீன்ல தெரிய இதே நம்பருக்கு நீங்க ஜிபே மூலமாகவும் நீங்க பேமெண்ட் பண்ணி இம்மிடியேட்டா இந்த கோர்ஸை நீங்க அவைல் பண்ணிக்கலாம். இந்த கோர்ஸ்ல நம்ம வந்து மேஜரா நம்ம பார்க்க போறது ஒரு பிகினர் லெவல்ல இருக்கக்கூடிய அக்கௌண்டன்ட் ஒரு ப்ரொஃபஷனல் லெவலுக்கு மாறுறதுக்கு என்னென்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கு, தென் டேலில கம்ப்ளீட்டா நம்ம வந்து இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாம் நீங்க வந்து எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போறீங்க. ஸோ சிம்பிளி ஒரு எம்ஐஎஸ் ரிப்போர்ட்ஸ், கேஷ் ஃப்ளோ ப்ரிப்பேர் பண்றது, ஃபண்ட் ஃப்ளோக்கான டிஃபரன்சஸ் நம்ம பார்க்கறது, பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்றது, இன்கம் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்றது, தென் ஜிஎஸ்டி சம்பந்தப்பட்ட கம்ப்ளைன்சஸ் என்னென்ன மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் பண்றாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது. ஸோ இப்படி கம்ப்ளீட் நாலேஜ் ஃபைனலைசேஷன்ஸ் வரைக்கும் உங்களுக்கான ஒரு கிளாரிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு 38 செஷன்ஸ் இருக்கக்கூடிய டுட்டோரியல்ஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க இம்மிடியேட்டா 1800 rupees மட்டும் நீங்க பே பண்ணி வாங்கிக்கலாம். நாம வேறொரு அப்டேட்ல பார்ப்போம்.